ஹாய் ஹலோ எல்லாரோட லைஃப்லேயும் அவங்க குழந்த பிறந்த நாள் ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருக்கும். எவ்வளவோ வலி வேதனை இருந்தாலும் இந்த குழந்தை முகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் எங்கே பறந்து போச்சுன்னே தெரியாது. என்னோடய லைஃப்பில் அன்மெமரபிள் டேயில் இதுவும் ஒரு டேன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் April 13, 2023 என் பையன் பிறந்தார். சித்திரக்கனிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. இந்த வருஷம் அவருக்கு ஃபஸ்ட் பர்த்டேவை வீட்லேயே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறோம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்லேயே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு சைட்ஸாக தயிர் பச்சடி, இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி வந்து தேய்க்க லேட் ஆகுன்றாங்க. சப்பாத்தியும் சன்னாகரியும் மட்டும் வெளில ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் ஆர்டர் பண்ண ஷாப்பில் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. கேக் ஒர்க் லேட் ஆனதுனால 7:30 போல் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டின்னர் ஒர்க்கு, டெக்கரேஷன் ஒர்க்குன்னு வீடே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. விபின் குட்டி ஃபுல் ஹாப்பி மூடில் இருந்தால் இவ்வளோ தூரம் அவங்க குப்பரேட் பண்ணோன்னு நான் நினைக்கவே இல்லை. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேக் வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி விபின் குட்டிக்கு நல்லா ப்ளஸ் பண்ணிவிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் விபின் குட்டியை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.